கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபஸ்ட் யூனிட். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் ஜஸ்ட் சிஸ்டம்னா என்ன, ஒரு சிஸ்டம்னா என்ன, ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். கண்ட்ரோல் சிஸ்டத்தில் இன்புட் வந்து எக்ஸிடேஷன் அப்படிம்பாங்க, அவுட்புட் வந்து ரெஸ்பான்ஸ் அப்படிம்பாங்க. இந்த எக்ஸிடேஷன் வந்து என்ன ஃபார்முலானா இருக்கலாம், ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக இருக்கலாம், ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸாக இருக்கலாம், ஒரு பயோமெடிக்கல் சிக்னலாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹைட்ராலிக் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாச்சும் ஃபிசிக்கலி வேரியபிள் குவான்டிட்டிஸ் டெம்பரேச்சர் ப்ரெஷர் எதனாலும் இருக்கலாம், இல்லை லிக்விட் லெவல் மெஷரிங். ஸோ இது மாதிரி நிறைய இன்புட்ஸ் எனக்கு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் கொடுங்க சிஸ்டம். இதுவே கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னென்னா, ஒரு சிஸ்டமில் வந்து பார்த்தோன்னா ஒரு டிசைர்டு அவுட்புட் நம்ம எதிர்பார்ப்போம். தட் இஸ் கண்ட்ரோல் பை இன்புட் வேரி பண்ண எனக்கு ஒரு டிசைர்டு அவுட்புட் கிடைக்கணும், அதுதான் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் 2 டாப்பிக்காக பிரிக்கலாம், ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம், க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். அதான் ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னென்னா, த அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரெசென்ட் இன்புட். ஓகேங்களா, அதேமாதிரி இதில் ஃபீட்பேக் பாத் சர்க்யூட் இருக்காது. அண்ட் வந்து அவுட்புட் வந்து டஸ் நாட் வேரி ஆட்டோமேட்டிக்லி. அவுட்புட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேரி ஆகுது, நான் இன்புட் வேரி பண்ண தான் அவுட்புட் வேரி ஆகும். அதுவே க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிம்பாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்க எல்லா சிஸ்டம்ஸும். ஓகேங்களா, இதில் என்ன இருக்குன்னா, அதே மாதிரி ஒரு ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம், அதோட அடிஷ்னலாக கண்ட்ரோலர் ஒன்று இருக்கும், ஃபீட்பேக் சர்க்யூட் இருக்கும், ஒரு எரர் டிடெக்டர் இருக்கும். ஸோ இது எனக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இப்போ ஒரு இன்புட் கொடுக்குறேன், அந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைர்டு அவுட்புட் வரணும். ஆர்ஆஃப்டியில் கொடுக்குறப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசைர்டு அவுட்புட் வரணும் எனக்கு. சப்போஸ் எனக்கு தேவையான அவுட்புட் வராமல் கொஞ்சம் அதிகமான அவுட்புட் சேர்த்து வருது, அப்போது உடனே என்ன பண்ணுன்னா, இந்த வோல்டேஜ் தட் மீன்ஸ் த அவுட்புட் வந்து ஃபீட்பேக்கில் எடுத்துகிட்டு ஃபீட்பேக் என்ன பண்ணால் அந்த அவுட்புட்டை வந்து இன்புட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா இன்புட் ஒரு ஃபார்மில் இருக்கலாம், அவுட்புட் வேறு ஃபார்மில் இருக்கலாம். ஸோ இந்த அவுட்புட் ஒரு சிக்னல் எடுத்துகிட்டு அது இன்புட் சிக்னல் என்ன ஃபார்மில் இருக்கோ அந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இந்த எரர் டிடெக்டரோட வேலைன்னா, இந்த இன்புட்டுக்கும் ஃபீட்பேக்கோட சிக்னலுக்கும் டிஃப்ரென்ஸ் செக் பண்ணும். சரிங்களா, ஸோ இஃப் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னா சிஸ்டம் ஒழுங்காக கரெக்டான டிசைட் அவுட்புட் வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஆனால் எனக்கு இப்போ இங்கே வரலையா, அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஃபீட்பேக்குக்கும் இன்புட்டுக்கும் பார்க்குறப்ப ஒரு டிஃப்ரென்ஸ் வரும், அந்த டிஃப்ரென்ஸு கண்ட்ரோலருக்கு அனுப்புகிறோம். அந்த டிஃப்ரென்ஸ் சிக்னல் தான் எரர் சிக்னல் அப்படிமே. கண்ட்ரோலர் என்ன பண்ணால் அந்த டிஃப்ரென்ஸை செக் பண்ணி ஓகே சம்திங் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்போ இதுக்கு இதுக்கு சென்ட் பண்ணுற வோல்டேஜை மாற்றி கொடுக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு டிசைட் அவுட்புட் கிடைக்கும். இதுதான் இதோட ஒர்க்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக அவுட்புட் கரெக்ட் ஆகிக்குது. ஓகேங்களா, ஓகே. ஸோ இதில் நம்ம கண்ட்ரோல் சிஸ்டமில் மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டத்தை பற்றி தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அது என்ன லீனியர் டைம் இன்வேரியன்ட் அப்படின்னா, ஒரு சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப அந்த சிஸ்டம் லீனியராக நான் லீனியராக செக் பண்ணோம். ஒன்றும் இல்லை, ஒரு சிஸ்டம் லீனியர் அப்படின்னா இட் ஒபேஸ் த சூப்பர் பொசிஷன் லா. அது என்ன சூப்பர் பொசிஷன் லா அப்படின்னா, இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா ஒரு மல்டிப்ளையர் ஏன் மல்டிப்ளை பண்ணி கொடுக்குது கிவன் சிக்னலோட. இப்போ வந்து எக்ஸ் ஆஃப் டீன்னு கொடுக்குறேன், ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ இந்த சிஸ்டம் எடுத்துக்குவோம். இந்த சிஸ்டம் வந்து கிவன் என்ன சிக்னல் கொடுக்கும் அதோட ஏ மல்டிப்ளை பண்ணும். இப்போ இங்கே எக்ஸ் ஆஃப் டி கொடுத்தனா வெளியே வருது ஏ இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டின்னு வரும். இப்போ இங்கே எக்ஸ் ஒன் ஆஃப் டி கொடுக்குறேன், ஏ இன்ட்டு எக்ஸ் ஒன் ஆஃப் டி. எக்ஸ் டூ ஆஃப் டி கொடுக்குறேன், ஏ இன்ட்டு எக்ஸ் டூ ஆஃப் டி. இப்போ அந்த ரெண்டு இண்டிவிஜுவல் இன்புட்டுக்கான அவுட்புட்டை ஆட் பண்ணி வச்சுக்கோ. ஆட் பண்ணுறப்ப ஏ இன்ட்டு எக்ஸ் ஒன் ஆஃப் டி ப்ளஸ் எக்ஸ் டூ ஆஃப் டி வரும். ஓகேவா, இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், ரெண்டு இன்புட்டு சேர்த்து ஒரே இதாக கொடுக்குறோம், எக்ஸ் ஒன் ஆஃப் டி ப்ளஸ் எக்ஸ் டூ ஆஃப் டின்னு கொடுக்குறோம். அப்போ வெளியே ஒரு அவுட்புட்டு ஏ இன்ட்டு எக்ஸ் ஒன் ஆஃப் டி ப்ளஸ் எக்ஸ் டூ ஆஃப் டி. ஓகேங்களா, அப்போ ரெண்டோட அவுட்புட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது லீனியர், அதர்வைஸ் நான் லீனியர். பாருங்கள், இங்கே எக்ஸ் ஒன் ஆஃப் டி கொடுக்குறேன், ஒழுங்காக தெரில. ஓகே, ஒரு சிஸ்டம். ஓகே, இது ஏ மல்டிப்ளை பண்ணுது. எக்ஸ் ஒன் ஆஃப் டின்னு ஒரு இன்புட் கொடுக்குறப்ப ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு ஒய் ஒன் ஆஃப் டி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ஒன் ஆஃப் டின்னு வரும். இதுவே எக்ஸ் டூ ஆஃப் டி கொடுக்குறப்ப ஏ இன்ட்டு எக்ஸ் டூ ஆஃப் டின்னு வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி இது ரெண்டு இன்புட்டையும் சேர்த்து கொடுங்க, எக்ஸ் ஒன் ஆஃப் டி ப்ளஸ் எக்ஸ் டூ ஆஃப் டி ரெண்டுமே சேர்த்து உள்ளே கொடுக்குறப்ப எனக்கு வெளியே வர போட்டு ஏ இன்ட்டு எக்ஸ் ஒன் ஆஃப் டி ப்ளஸ் எக்ஸ் டூ ஆஃப் டி. ஓகேவா, ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1, 2 ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சிஸ்டம் லீனியர். இதில் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும், லீனியர். இப்போ இதுவே இங்கே ஸ்கொயர் வச்சுங்க, தட் மீன்ஸ்
எஃப் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் ஸ்கொயர் எடுத்துங்க. இங்கே x1 ஆஃப் டி கொடுக்குறப்ப இங்கே வெளியே வர அவுட்புட்டு x1 ஸ்கொயர் ஆஃப் டி. x2 ஆஃப் டி கொடுக்குறப்ப இங்கே x2 ஸ்கொயர் ஆஃப் டி. ரெண்டு சேர்த்து கொடுங்க. x1 ஆஃப் டி ப்ளஸ் x2 ஆஃப் டி கொடுக்குறப்ப வெளியே வர அவுட்புட் எனக்கு என்ன வருது? சேர்த்து கொடுக்குறப்ப x1 ஆஃப் டி ப்ளஸ் x2 ஆஃப் டி ஹோல் ஸ்கொயர், a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ இதுவும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் நாட் ஈக்குவல். ஏன்னா இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இதே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்கிறப்ப ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அந்த 2 இன்ட்டு x1 ஆஃப் டி x2 ஆஃப் டி இது பாருங்கள், x1 ஸ்கொயர் ஆஃப் டி ப்ளஸ் x2 ஸ்கொயர் ஆஃப் டி ப்ளஸ் 2 இன்ட்டு x1 ஆஃப் டி x2 ஆஃப் டி. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் நாட் ஈக்குவல். அப்போ இந்த சிஸ்டம் லீனியர் கிடையாது, நான் லீனியர். ஓகேங்களா? ஸோ இப்போ தெரியுது ஒரு சிஸ்டம் லீனியர்னா என்ன, நான் லீனியர்னான்ட்டு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு, if the system obeys the homogeneity means it is time invariant. அது என்ன ஹோமோஜெனிட்டினா ஒன்றும் இல்லை, சிஸ்டம் அதாவது இந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தில் வந்து பார்த்தோன்னா கலெக்ஷன் ஆஃப் காம்பனண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த காம்பனண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஈக்குவேஷன் எழுதுகிறப்ப டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம்ஸில் வரும். ஸோ ஒவ்வொரு டிஃப்ரென்ஷியல் பார்ட்டுக்கும் சம் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். தட் கோஎஃபிஷியன்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, எல்லா கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அது டைம் இன்வேரியண்ட். தட் மீன்ஸ் ஒரு சிஸ்டம் லீனியராக இருக்குது, அண்ட் நெக்ஸ்ட்டு அதுக்கு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எழுதுகிறப்ப அதோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். சப்போஸ் அந்த கோஎஃபிஷியன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டைமை டிபெண்ட் பண்ண ஒரு ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அது லீனியர் டைம் வேரியன்ட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ நம்ம இதில் பார்க்க போகிறது எல்லாமே லீனியர் டைம் இன்வேரியன்ட் தான் மோஸ்ட்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ சொன்னதே தான் நான் புக்கில் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் பார்த்துக்குங்க, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த பிளாக் டயக்ராம் எடுத்துக்கலாம். சரிங்களா? எடுத்துக்கிறப்ப இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஏசி சப்ளை ரிலே சர்க்யூட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ரிலே அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுங்களா, ஏசி சப்ளை கொடுத்துட்டு ரிலே வந்து பார்த்தோன்னா ஒரு டிசி ஸ்விட்ச் நம்ம கொடுக்கணும். ஒரு டிசி ஸ்விட்சிங் வோல்டேஜ் ஒரு 3 வோல்ட் ரிலே, 6 வோல்ட் ரிலேலாம் இருக்குது. தட் மீன்ஸ் இப்போ அதுக்கு நான் 6 வோல்ட் கொடுத்தா தான் இங்கே கொடுக்குற 230 வோல்ட்டு இந்த இடத்துக்கு வரும். சரிங்களா? இல்லைனா வராது. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் எடுத்துக்கிறேன். ஒரு சப்ளை ஏசி சப்ளை கொடுக்குறேன். ஸோ ரிலே ஆன் ஆகிறப்ப எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபர்னேஸ் வருது. எலக்ட்ரிக் ஃபர்னேஸ் நமக்கு தெரிஞ்சது தான், சம்திங் ஒரு வாட்டர் ஹீட்டர், இல்லை வந்து பார்த்தோன்னா அந்த பாய்லர், இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணுற பாய்லர்ஸ் எல்லாமே. சப்போஸ் இப்போ ஒரு ஏசி சப்ளை கொடுக்குறனால அந்த பாய்லர் வந்து எனக்கு ஹீட் ஆகுது, அங்கேயும் ஒரு டெம்பரேச்சர் லெவல் இருக்குது. இஃப் சப்போஸ் டெம்பரேச்சரோட லெவல், இப்போ டெம்பரேச்சர் சென்சார் LM35 மாடல் இருக்குது, அது வந்து பார்த்தோன்னா இப்போ டிகிரி செல்சியஸ்க்கு 10 மில்லிவோல்ட் அவுட்புட் கொடுக்கும். இஃப் சப்போஸ் எனக்கு அந்த டெம்பரேச்சர் சென்சார் என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்துல இருக்க ஹீட்டுக்கு மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வோல்டேஜ் கொடுத்துருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல 1000 டிகிரி செல்சியஸாக 1000 × 10 மில்லிவோல்ட் போட்டு பாருங்கள் எவ்வளோ வருது. மில்லின்னா 10⁻⁻3. ஸோ 10⁻⁻3 1000 போயிடறப்ப ரிமைனிங் 10 வோல்ட். அப்போ இந்த டெம்பரேச்சர் சென்சார் 10 வோல்ட் அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் ஃபார்ம் இருக்கும். அந்த அனலாக்லேருந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணால் இந்த A to D கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிஜிட்டல் கன்வெர்ட் பண்ணோன்னா டிஜிட்டல் வந்து இன்டர்ஃபேஸ்க்கு அனுப்புகிறாங்க. அந்த இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணணும்னா அந்த டிஸ்பிளே டிவைஸ்க்கு என்ன ஃபார்மில் அனுப்பணுமோ அந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ டிஜிட்டல் டிஸ்பிளேலேருந்து எனக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எனக்கு காமிச்சிடும். இது ஓப்பன் லூப். இதுவே க்ளோஸ் லூப் அப்படின்னா சேம் அதே ப்ராசஸ் தான். என்ன அந்த இடத்துல டிஜிட்டல் சப்ளையில் இருக்கும்போது ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். கண்ட்ரோலர் நம்ம வந்து பார்த்தோன்னா சம்திங் ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இவ்வளோ டெம்பரேச்சர் கீழே இருந்தால் பிரச்சனை கிடையாது. இஃப் சப்போஸ் 1000 டெம்பரேச்சர் முடியும் பிரச்சனை கிடையாது. 1500 டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா உடனே கண்ட்ரோலர் வந்து பார்த்தோன்னா ஒரு அலர்ட் சிக்னல் கொடுக்கும். அலர்ட் சிக்னல் என்னென்னா 1000 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கணும், ஆனால் 1100 வந்துருச்சு அப்படின்னா சிஸ்டம் மேபி அஃபெக்ட் ஆகலாம். அப்போ என்ன ஆகுனா அந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணால் திருப்பி டிஜிட்டல் டு அனலாக், அது கண்ட்ரோல்லேருந்து ஒரு டிஜிட்டல் இன்புட் வரும். அந்த டிஜிட்டல்லேருந்து அனலாக கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த அனலாகை வந்து ஆம்ப்ளிஃபையர், அனலாக்னா அனலாக் சிக்னல், அதை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணுறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஒரு 300 மில்லிவோல்ட், ஏன்னா வந்து ஒரு டிஜிட்டல் டு ஒரு கண்ட்ரோலர்னால அவ்வளோதான் கொடுக்க முடியும். இப்போ அதே ரிலேக்கு வந்து நம்ம இது பண்ணால் கொஞ்சம் ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கணும், நம்ம கரண்ட் ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு அந்த ஆம்ப்ளிஃபையில் கொடுக்குறப்ப அந்த ரிலேக்கு போகிற சப்ளைவை கொடுக்கும். இப்போ என்ன ஆகும்னா எனக்கு இப்போ ரிலேக்கு போகிற சப்ளைவை அது ஸ்டாப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரிலேக்கு 6 வோல்ட் கொடுத்தா ஆன் ஆகும் அப்படின்னா இப்போ இந்த ஆம்ப்ளிஃபை டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட் பண்ணுறப்ப எனக்கு இங்கே வர சப்ளை வந்து நெகட்டிவ்லி கொடுக்கும். நெகட்டிவ் கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகுது, ரிவர்ஸ் சப்ளை ஆகுது. ரிவர்ஸ் சப்ளை ஆகிறப்ப
ரிலே என்ன ஆகும், ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆகிறப்ப இங்கேருந்து பவர் சப்ளை இங்கே கட் ஆகும். புரியுதா? ஓகே. ஸோ இந்த இடத்துல இன்னொன்று சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட் ஆகும். ஸோ தட் ஆம்ப்ளிஃபையர் உங்களுக்கு என்ன பண்ணால் இங்கே வந்து ஒரு ஆப்போசிட் polarity வோல்டேஜை க்ரியேட் பண்ணும். தட் மீன்ஸ் பாசிட்டிவ் இப்போ வந்து ஒரு 12 வோல்ட் இது ரிலே அப்படின்னா நெகட்டிவ் 12 வோல்ட் கொடுக்கும். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த ரிலே வந்து டக்குன்னு கட் ஆகும். கட் ஆகிறப்ப இங்கேருந்து போகிற ஏசி சப்ளை இங்கே போகாது. அப்போ எலக்ட்ரிக் ஃபர்னஸ் ஒர்க் நின்றுடும். ஓகேங்களா? டிராஃபிக் லைட் கண்ட்ரோல் சிஸ்டம் உங்களுக்கு தெரிஞ்சு டென்சிட்டி பேஸ்டு இதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா டிராஃபிக் லைட் நம்ம எல்லாம் சென்னையில் பார்த்துட்டு இருப்பீங்க. சிக்னலில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு சிக்னலுக்கு இவ்வளோ டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது ஓப்பன் லூப் சிஸ்டம். இதே க்ளோஸ் லூப் சிஸ்டம்னா எந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல க்ரீன் லைட் ரொம்ப நேரம் எரியிற மாதிரி, கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல க்ரீன் லைட் கொஞ்சம் நேரம் கம்மியாக எரியிற மாதிரி. இது ஓப்பன் லூப் க்ளோஸ் லூப் சிஸ்டம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் படித்து பார்த்தா உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? இதில் எடுத்துக்கலாம் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம். இது வந்து பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, கோடிங்கை வச்சு, தட் மீன்ஸ் 0s and 1s நம்பர்ஸ் இருக்கும். அதான் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம்ங்கிறாங்க. அந்த 0s and நம்பர்ஸ் வச்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு கட்டரோட ப்ராசஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ ஒரு மேக்னெட்டிக் டிஸ்க் வந்து 0s and 1s டேட்டா ஸ்டோர் ஆகும். இந்த ரீடர் என்ன பண்ணணும், அந்த 0s and 1s ரீட் பண்ணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அது வந்து டிஜிட்டல் டு அனலாக அனுப்பும். சரிங்களா? டிஜிட்டல் டு அனலாக அது அனலாக கன்வெர்ட் ஆகும். அனலாக கன்வெர்ட் பண்ணது ஆம்ப்ளிஃபை பண்ணுறோம். ஆம்ப்ளிஃபை பண்ணால் சர்வோமீட்டருக்கு அனுப்புகிறோம். ஸோ சர்வோமீட்டர் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எந்த 2 டைரக்ஷன்லையும் எனக்கு ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கட்டர் எனக்கு என்ன பண்ணணும்னா அந்த கட்டர் வந்து இப்படி பார்த்தா மேலேயும் கீழேயும் போயிட்டே இருக்கும். சர்வோமீட்டர் இப்படி 2 சைடு இப்படி சுற்றுறப்ப. ஓகேங்களா? ஸோ அந்த கட்டர் வந்து எனக்கு இந்த பாயிண்ட்டை கட் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி நம்ம தையல் மிஷின் நினைப்பிச்சிங்க, இந்த ஊசி மேலே கீழே போயிட்டு வரும்ல. ஓகேங்களா? இதுவே க்ளோஸ்டு லூப் அப்படின்னா எனக்கு என்னென்னா சேம் அதே ப்ராசஸ் தான். ஸோ இஃப் சப்போஸ் கட்டர் வந்து பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப வேகமாக கட் பண்ணுது அப்படின்னா உடனே என்ன பண்ணணும்னா அந்த கட்டர்லேருந்து ஒரு அவுட்புட்டை எடுத்து அனலாக் டு டிஜிட்டல், ஓகேங்களா, டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி, ஏன்னா இங்கேயும் டிஜிட்டல் ஃபார்ம் வருது. அப்போ இங்கேருந்து வர அனலாக டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது இந்த ஃபீட்பேக் சிக்னலோட வேலை. டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி கண்ட்ரோலருக்கு அனுப்புது. இந்த கண்ட்ரோலர் ரெண்டுமே செக் பண்ணிட்டு வர டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஸுக்கான டிஜிட்டல் சிக்னல் கொடுக்கும். இந்த டிஜிட்டல் திருப்பி அனலாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி சப்போஸ் இங்கே வந்து கொஞ்சம் மொல்லமாக இதாகுதுன்னு வச்சுங்களா, நம்ம இங்கே வந்து கட் பண்ணுற ஸ்பீடோட கொஞ்சம் மொல்லமாக கட் ஆகுது. அப்போ என்ன ஆகுனா இங்கேயே செக் பண்ணி 2 கிட்ட விட்டு டிஃப்ரென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் சேர்த்து வோல்டேஜ் கொடுக்குது கண்ட்ரோலர். கொடுக்குறப்ப என்ன அதுக்கேற்ற மாதிரி டிஜிட்டல் டு அனலாக் ஆகி அதை ஆம்ப்ளிஃபை பண்ணி சர்வோமீட்டர் ஸ்பீடில் சுற்றும், சரியான ஸ்பீடில் சுற்றும். அதுக்கேற்ற மாதிரி சரியாக அது கட் பண்ணும். இந்த டேக்கோமீட்டரோட வேலை என்னென்னா இந்த சர்வோமீட்டரோட ஸ்பீடை நமக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறது தான் டேக்கோமீட்டரோட வேலை. ஓகேவா? ஸோ புரியலன்னு இன்னொரு டைம் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு இந்த மேக்னெட்டிக் டிஸ்க்லேருந்து டிஜிட்டல் டேட்டா ரீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கண்ட்ரோலருக்கு அனுப்புகிறேன். ஸோ அந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணுதுன்னா டிஜிட்டல் டு அனலாக கன்வெர்ட் பண்ணுது. தட் மீன்ஸ் டிஜிட்டல் 0s and 1s இருக்கிறத அனலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஆம்ப்ளிஃபையருக்கு போகிறப்ப அதை ஆம்ப்ளிஃபை பண்ணிடுது. ஆம்ப்ளிஃபை பண்ணுறப்ப ஒன்றும் இல்லை, இருக்கிற வோல்டேஜே இப்போ 3 மில்லி வோல்ட்டாக இது 300 மில்லி வோல்ட்டாக ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது சர்வோமீட்டருக்கு அனுப்புகிறாங்க. இந்த சர்வோமீட்டர் என்ன பண்ணால் இந்த வோல்டேஜ் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த கட்டர் ஒன்றுக்கு ப்ராசஸ் ஆகும். இஃப் சப்போஸ் எனக்கு வந்து கட்டர் வந்து நான் நினைக்கிறத விட கொஞ்சம் ஸ்லோவாக கட் பண்ணுது அப்படின்னா இது என்ன பண்ணுதா இங்கேருந்து இந்த ஒரு அவுட்புட் வந்து பார்த்தோன்னா அனலாக வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுது. இந்த ஃபீட்பேக் சர்க்யூட்டோட ஒர்க் அதான். திருப்பியும் டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுதா, இந்த டிஜிட்டலையும் கம்பேர் பண்ணிவிட்டு சப்போஸ் எனக்கு அங்கே ரொம்ப கம்மியாக கட் ஆகுது, ஸ்பீட் கம்மியாக இருக்கா, அப்போ என்ன பண்ணும் இங்கேருந்து சேர்த்து இன்னும் அதிகமான வோல்டேஜ் கண்ட்ரோல் இழுத்து கொடுக்கும். அப்போ என்ன பண்ணுவோம் திருப்பி இந்த கொஞ்சம் அதிகமான ஒரு டிஜிட்டல் சிக்னலாக அனலாக கன்வெர்ட் பண்ணி அதை அந்த ஆம்ப்ளிஃபை பண்ணும். ஸோ சர்வோமீட்டரோட ஸ்பீட் இன்னும் அதிகமாகும். அப்போ வந்து நமக்கு தேவையான டிசையர்ட் ஸ்பீட் கட்டிங் இங்கே நடந்துகிட்ருக்கும். இந்த டேக்கோமீட்டர் என்ன பண்ணணும்னா இந்த சர்வோமீட்டரோட ஸ்பீடை எனக்கு சொல்லும். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. அடுத்து மேத்தமெட்டிக்கல் மாடல் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ அது என்ன மேத்தமெட்டிக்கல் மாடல் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம்னா ஒரு கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு ஈக்குவேஷன் எழுதுறது. அதான் இதில் வந்து பார்த்தோன்னா இப்போ ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா எப்போ வந்து இஃப் த மேத்தமெட்டிக்கல் மாடல் ஆஃப் சிஸ்டம் இஸ் லீனியர், தட் மீன்ஸ் ஒரு சிஸ்டம் லீனியர் அப்படின்னா எப்படின்னா இது வந்து சூப்பர் பொசிஷன் லாவையும் அண்ட் ஹோமோஜெனிட்டியும் ஒபே பண்ணும். இப்போ ஆல்ரெடி சொன்னது தான். உங்களுக்கு இதில் கொஞ்சம் தவறுதலாக கொடுத்துருக்கும், நான் சொன்ன பாயிண்ட் வச்சுங்க கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இன்வேரியண்ட், வேரியண்ட், டைம் டிபெண்ட் இதில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இது என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் லேப்லாஸ் புதுசாக வருது அப்படின்னா, ஸோ எனக்கு ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து நிறைய கலெக்ஷன் ஆஃப் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ்க்கும் நான் ஈக்குவேஷன் எழுதுகிறப்ப டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் வரும். சரிங்களா? ஸோ ஒரு ஹோல் கண்ட்ரோல் சிஸ்டம் கிடைக்கிறப்போ a செட் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எனக்கு கிடைக்கும். ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதை சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது சால்வ் பண்ணுறது ரொம்ப டஃப்.
ஸோ அதனால தான் நம்ம வந்து அதை வந்து நமக்கு அல்ஜிப்ரிக் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது எப்படி அந்த டிஃப்ரென்ஷியலில் வந்து அதனால் அல்ஜிப்ரிக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகிற ஒரு டூல் தான் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிம்பாங்க. அதாவது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து சிக்னல்ஸில் சொல்கிறப்ப என்ன சொல்லுவோம்னா ஒரு டைம் டிபெண்டன்ட் சிக்னலில் ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுவோம். டைம் டொமைன்லேருந்து ஃப்ரீக்வன்சி டொமைன் கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைன் கன்வெர்ட் பண்ணுறப்ப எனக்கு வந்து அதில் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் வரும். அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணிட்டு நம்ம திருப்பியும் இன்வெர்ஸ் லேப்லாஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ லேப்லாஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அப்புறமேட்டு. இப்போதைக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அவுட்புட் டிவைடட் பை லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்புட் வித் 0 இனிஷியல் கண்டிஷன்ஸ். ஸோ 0 இனிஷியல் கண்டிஷனில் ஒரு அவுட்புட்டோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் இன்புட்டோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் இடைப்பட்ட ரேஷியோ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. ஓகே. மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்லேஷன் சிஸ்டம்ஸ். ஸோ மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்லேஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒரு நார்மலாக ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் ஓகேவா? ஸோ அதில் என்ன மாதிரி ஒர்க் நடந்துகிட்ருக்கு, அதுக்கு எப்படி ஈக்குவேஷன்ஸ் நம்ம எழுதலாம், அதான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாடல் ஆஃப் மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்லேஷன் சிஸ்டமில் வந்து பார்த்தோன்னா 3 பேசிக் எலமெண்ட்ஸ் இருக்குது. மாஸு, ஸ்ப்ரிங்கு, டேஷ்பாட்டு. ஓகேங்களா? மாஸ்னால் எனக்கு தெரியும் ஒரு சம்திங் ஒரு காம்பனண்ட்டோட வெயிட். ஓகேவா? அண்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ரிங் அப்படின்னு என்ன பார்த்தோன்னா எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆஃப் த பாடி கேன் பி எக்ஸ்பிரஸ் as a ஸ்ப்ரிங். ஒரு காம்பனண்ட்டோட எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் கேட்குது. ஓகேங்களா? அண்ட் டேஷ்பாட் அப்படின்றது த ஃப்ரிக்ஷன் எக்ஸிஸ்டிங் இன் ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம். உராய்வு, தட் மீன்ஸ் நம்ம இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஊசி சிரஞ்சி இருக்குல்ல, அதெல்லாம் டேஷ்பாட்டில் வர ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரு மெக்கானிக்கலில் எங்கே இன்வால்வ் ஆகும் அப்படின்னா வண்டியில் நம்ம வந்து பார்த்தோன்னா வண்டியோட வெயிட் நம்ம தெரிஞ்சது மாஸ். ஓகேவா? வண்டியோட ஜேக்கப் செல்லில் ஸ்ப்ரிங்கு டேஷ்பாட்லாம் இருக்கும். ஆரம்பத்துலேருந்து வண்டியில் வந்து ஸ்ப்ரிங் மட்டும் இருக்கும் ஜேக்கப் செல்லில். இப்போ பாருங்கள் இந்த காரில் பேக் டோர் ஓப்பன் பண்ணால் பாருங்கள் அப்படியே தானாக மேலே போகும். அப்புறமேட்டு அழுத்தினா அந்த டோர் ஓப்பன் பண்ணுறப்போ பாருங்கள் திறந்து விட்டிங்கன்னா நல்லா திறந்து விட்டிங்கன்னா அப்படியே மூலமாக க்ளோஸ் ஆகும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே டேஷ்பாட் தான் இருக்கும். சரிங்களா? இப்படி ஓப்பன் பண்ணோன்னா அது உள்ளே போய் அழுத்திக்கும், விட்டோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். அது டேஷ்பாட் இருக்குது. டேஷ்பாட் பல இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. கார் டிக்கியோட பேக் சைடில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இது எல்லாமே நியூட்டன் செகண்ட் லா பேஸ் பண்ணி இருக்காது. நியூட்டன் செகண்ட் லா நமக்கு எல்லாத்தையும் செய்யும். த சம் ஆஃப் அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் ஆப்போசிட்டிங் ஃபோர்ஸ். ஓகே. ஒரு மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்லேஷன் சிஸ்டமில் என்னென்ன சிம்பிள்ஸ், இதில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால ரொம்ப அலசி அரைஞ்சி உள்ளே போக வேணாம். ஏன்னா இது வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் டீப்பாக உள்ளே போகும். நம்ம வந்து வாட் மட்டும் தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஒரு காம்பனண்ட், ஒரு மெக்கானிக்கல் காம்பனண்ட் நான் இப்போ மூவ் பண்ணுறேன் இல்லை தள்ளுறேன், எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது, அது எக்ஸு. எவ்வளோ ஸ்பீடில் தள்ளுறேன், அந்த காம்பனண்ட் எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுது அப்படிங்கிறது வெலாசிட்டி, v = dx/dt. எவ்வளோ ஆக்சலரேஷன், தட் மீன்ஸ் பர் டைமுக்கு எவ்வளோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அது வந்து பார்த்தோன்னா ஆக்சலரேஷன், dv/dt. விக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப d²x/dt². ஓகேவா? அண்ட் எஃப் நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ். ஸோ இப்போ ஒரு மாஸ் மேலே வந்து ஏதோ சம்திங் ஒரு காம்பனண்ட் அதோட மாஸ் மேலே வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப அது எனக்கு ஒரு ஆப்போசிட்டிங் ஃபோர்ஸ். இப்போ ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது அப்படின்னா அந்த கல்லை தள்ளுறப்ப அந்த கல் எனக்கு வந்து நான் கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டான ஃபோர்ஸ் எனக்கு கொடுக்கும். சரிங்களா? அதுதான் ஆப்போசிட்டிங் ஃபோர்ஸ் ஆஃபர்ட் பை மாஸ் ஆஃப் த பாடி. அதுவே வந்து பார்த்தோன்னா எலாஸ்டிட்டி ஆஃப் பாடி, ஸ்ப்ரிங்கு. சரிங்களா? ஸோ ஸ்ப்ரிங்கில் வந்து பார்த்தோன்னா நான் எந்த ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னா அதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுக்கணும். நம்ம வண்டி ஜேக்கப் சார் மேட்டில் இப்படி ஏறி இறங்குறப்ப நம்ம வெயிட் வந்து அந்த ஸ்ப்ரிங்கில் ஒரு ஃபோர்ஸ் அழுத்தத்தை கொடுக்குது. அந்த ஸ்ப்ரிங் கீழே போயிட்டு அதே ஃபோர்ஸை எனக்கு ரிப்ளை மேலே கொடுக்குது. அதனால தான் நான் திருப்பி இப்படி மேலே வரேன். சரிங்களா? அதுவே வந்து பார்த்தோன்னா டேஷ்பாட். சரிங்களா? ஃப்ரிக்ஷன் ஆஃப் பாடி, ஆப்போசிட்டிங் ஃபோர்ஸ் ஆஃபர்ட் பை தி ஃப்ரிக்ஷன் ஆஃப் பாடி, டேஷ்பாட். இப்போ நான் அந்த டோர் ஆட்டோமேட்டிக் லாக்கு. ஸோ இப்போ கதவை நல்லா திறந்துட்டேன். இதோ பாருங்கள், அந்த டோர் மேலே இருக்கா? ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா டேஷ்பாட் இருக்கும். இப்போ நான் கதவை திறக்கிறேன் அப்படின்னா திறந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக சாத்தும். ஏன்னா உள்ளே அந்த டேஷ்பாட் இருக்குது. உள்ளே போயிட்டு அந்த இது அப்படியே வெளியே வரும். நீங்கள் சிரஞ்சி ஊசி நினப்பு வச்சுட்டிங்கன்னா உங்களால் நினப்பிருக்கும். ஓகேவா? ஸோ எம் அப்படிங்கிறது மாஸ், வெயிட் இண்டிகேட் பண்ணுற ஒரு கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் எம். கேங்கிறது ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஸ்ப்ரிங், அந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ் நியூட்டன் பெர் மீட்டர்.
per மீட்டருக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் மாறுது. அண்ட் பி விஸ்கஸ் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா, டேஷ்பாட்டில் வர கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஓகே. இப்போ ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஒரு மாஸ் இருக்குது, அந்த மாஸ் வந்து ஒரு சைடு ரெஃபரன்ஸ் இருக்குது. ரெஃபரன்ஸ்னால் ஏதாச்சும் ஒரு செவரு மாதிரி வச்சுங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ அந்த மாஸ் மேலே ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா, அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் கொடுக்குற ஃபோர்ஸ் அப்ளைட் ஃபோர்ஸ் எஃப். அது வந்து இந்த மாஸ் எனக்கு வந்து ஒரு ஆப்போசிட்டிங் ஃபோர்ஸ் கொடுக்குது, அது எஃப்எம் எடுத்துக்கிறேன். ஓகேவா, எனக்கு இதுக்கு என்னென்னா, இது ஃபிசிக்ஸில் மெக்கானிக்கலாக நிறையா இருக்கும். ஸோ நம்ம வந்து ஈக்குவேஷன் மட்டும் நோட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மாஸ் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் எனக்கு எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கணும், அந்த ஆக்சலரேஷனுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகேங்களா, தட் மீன்ஸ் எஃப்எம் ப்ரொபோஷனல் டு ஆக்சலரேஷன் ஏ. ஓகேவா, ஸோ அது ஈக்குவல் பண்ணுறப்போ ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணணும். அது என்ன கான்ஸ்டன்ட்னா மாஸ், வெயிட்டை மல்டிப்ளை பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் எஃப்எம் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. ஏ ஆல்ரெடி தெரியும், டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை டிடி ஸ்கொயர். ஓகேவா, ஸோ அப்போ நான் அப்ளைட் பண்ணுற ஃபோர்ஸ் எனக்கு ஆப்போசிட் பண்ணுற ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும், நியூட்டன் செகண்ட் லா. ஓகேவா, ஸோ எஃப் ஈக்குவல் டு எஃப்எம் ஈக்குவல் டு எம் இன்ட்டு டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை டிடி ஸ்கொயர். ஓகேவா, இதே ஒரு டேஷ்பாட்டில் கொடுக்குற ஃபோர்ஸ் எனக்கு அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட்டிங் ஃபோர்ஸ் வரும் டியூ டு த ஃப்ரிக்ஷன், உராய்வுனால. இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எனக்கு எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்னா டிஎக்ஸ் பை டிடி, வெலாசிட்டிக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகேவா, ஸோ எனக்கு இந்த எஃப்பி ப்ரொபோஷனல் டு டிஎக்ஸ் பை டிடி வெலாசிட்டிக்கு ப்ரொபோஷனல் இருக்கா. அப்போ கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணுறப்ப ஒரு கான்ஸ்டன்ட் வந்து என்னென்னா ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணுறேன், பி. எஃப்பி ஈக்குவல் டு பி இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி யூஸ் பண்ணுறேன். ஓகே, அதே இஃப் சப்போஸ் டேஷ்பாட்டில் ரெஃபரன்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு டிஸ்டன்ஸ், ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது. அதாவது x1 மைனஸ் x2ன்னு எழுதியிருக்கேன், டிஎக்ஸ் பை டிடிலே x1 மைனஸ் x2ன்னு எழுதியிருக்கேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் எலாஸ்டிக் எலமெண்ட் ஸ்ப்ரிங். ஸோ ஒரு ஸ்ப்ரிங் வந்து நான் அழுத்துற ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து சுருக்கும். சரிங்களா, அது நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டான ஃபோர்ஸை டியூ டு எலாஸ்டிக் கொடுக்கும், எஃப்கே. ஸோ எஃப்கே வந்து ப்ரொபோஷனல் டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது எக்ஸ் பொறுத்து இருக்குது. கான்ஸ்டன்ட் கே மல்டிப்ளை பண்ணுறேன். சரிங்களா, என்ன இது கோஎஃபிஷியன்ட், என்ன கோஎஃபிஷியன்ட் நேம் இது, ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நினைப்பு வச்சுட்டிங்கன்னா போதும். எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு கேஎக்ஸ். ஓகே, சப்போஸ் ரெஃபரன்ஸ் இல்லைன்னா x1லேருந்து x2 பாயிண்ட் மூவ் ஆகுது. ஸோ கைட்லைன்ஸ் டு டிட்டர்மின் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்லேஷன் சிஸ்டம். ஒரு மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்லேஷன் எப்படி டிசைன் பண்ணுவது, சிம்பிள். நம்ம ஒரு சம் பார்த்துட்டாவே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ லேப்லஸ் எக்ஸ் ஆஃப் டி லேப்லஸ் எடுத்தால் எக்ஸ் ஆஃப் எஸ், டி பை dx ஆஃப் டி டிவைட் பை டிடி லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ். தட் மீன்ஸ் டீனா டைம் டொமைனில் இருக்குது, எஸ்னா ஃப்ரீக்வன்சி டொமைனில் இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நீங்கள் நெட்வொர்க் தெரியல மேபி படிச்சிருக்கலாம் ஸ்கூலில், ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டு. ஸோ அது அந்தளவுக்கு போத்தவரை நம்ம. அண்ட் டி ஸ்கொயர் எக்ஸ் ஆஃப் டி டிடி ஸ்கொயருக்கு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் எஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு செகண்ட், இப்போ இது மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. வித் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கவர்னிங் த மெக்கானிக்கல் சிஸ்டம் ஷோன் இந்த ஃபிகர் 1 டிட்டர்மின் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்டிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டிவைடட் பை லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்புட் வித் 0 இனிஷியல் கண்டிஷன்ஸ். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாஸ் 1 மாஸ் 2 இது ரெண்டு எடுத்துங்க. இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. ஓகேவா, இப்போ எனக்கு பார்த்தோன்னா நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் எக்ஸ் ஆஃப் டி இங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் டேரக்ஷன் இழுக்கிறேன்னா அப்போ ஃபோர்ஸ் இந்த பக்கம் இழுக்குது. இப்போது இதில் இந்த இழுக்கிற ஃபோர்ஸ் வந்து மாஸ் 2ல் தான் டேரெக்டாக இன்வால்வ் ஆகுது. ஸோ மாஸ் 1ல் டேரெக்டாக இன்வால்வ் ஆகலை. ஸோ இது மேலே டேரெக்டாக இன்வால்வ் ஆகிற ஃபோர்ஸ் 0. ஸோ இது கூட இருக்க அடிஷ்னல் ஃபோர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ தட் மீன்ஸ் இப்போ M1 மாஸ் மேலே இன்வால்வ் ஆகிற ஃபோர்ஸ் நம்ம என்ன படிச்சிருக்கோம், எஃப்எம் படிச்சிருக்கோமா. எஃப்எம் ஈக்குவல் டு எம் டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை டிடி ஸ்கொயர். அது ஈக்குவேஷன்ஸை ஒன்றுக்கு இங்கே எழுத போகிறோம். இப்போ இந்த மாஸோட இதெல்லாம் கனெக்டாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா, இப்போ இந்த மாஸோட பார்த்திங்கன்னா இந்த மாஸோட ஃபோர்ஸ் இந்த B1, இந்த மாஸ்னால் நடக்கிற ஃப்ரிக்ஷன் உராய்வு, இதோட ஃபோர்ஸ் K1, இந்த ஸ்ப்ரிங்னால் நடக்கிற ஃபோர்ஸ் B, இந்த டேஷ்பாட் நடக்கிற ஃபோர்ஸ் K. இந்த மொத்தம் 5 ஃபோர்ஸ் இந்த மாஸோட இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த 5 ஃபோர்ஸ் Fm1 ஈக்குவல் டு
m1 d square x1 d square, f b1 equal to b1 dx1 divided by dt, f k1 equal to k1 x1, f b equal to b into d by dt of x1 minus x. ஏன்னா இங்கே பாருங்கள் b வந்து பார்த்தோன்னா ரெஃபரன்ஸ் கிடையாது, x1லேருந்து x டிஸ்டன்ஸ்க்கு மூவ் ஆகுது, அதுதான் x1 minus x. அண்ட் f k சரிங்களா, k equal to k, ஸோ f k equal to k into x1 minus x, தட் ஸ்ப்ரிங்குக்கு, இந்த ஸ்ப்ரிங்குக்கு ஓகேங்களா. இது k1, இந்த k1க்கு இங்கே எழுதியிருக்கு ஓகேவா. அண்டு இந்த ஃப்ரிக்ஷன் டியூ டு மாஸ் m1 ஆனால் நடக்கிற ஃப்ரிக்ஷன் b1, இதுக்கு fb1 இங்கே எழுதியிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ அது 5 ஈக்குவேஷனும் அஞ்சு வேல்யூவும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 0 ஓகேவா. ஸோ 5 ஆட் பண்ணி ஈக்குவல் டு 0 போகிறப்ப எனக்கு இது மாதிரி வருதா. ஸோ இதில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காமன் டேர்ம், தட் மீன்ஸ் ஓகே ஓகே இப்போ இதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபஸ்ட் எடுத்துடலாம். m1 கான்ஸ்டன்ட் அப்படி வச்சுட்டு d ஸ்கொயர் x1 டிவைட் பை dt ஸ்கொயர் வந்து என்னதுலாம் s ஸ்கொயர் x1 ஆஃப் s, அதாவது m1 s ஸ்கொயர் x1 ஆஃப் s ப்ளஸ் இதுக்கு b1 s இன்ட்டு x1 ஆஃப் s, என்ன d பை d dx பை dtக்கு s இன்ட்டு x ஆஃப் s ப்ளஸ் b இன்ட்டு இதுக்கு என்ன ஆகுதுன்னா s இன்ட்டு x1 ஆஃப் s மைனஸ் x ஆஃப் s ப்ளஸ் k1 இன்ட்டு x1 ஆஃப் s ப்ளஸ் k இன்ட்டு x1 ஆஃப் s மைனஸ் k இன்ட்டு x ஆஃப் s ஓகேவா. இதில் என்ன பண்ணுறேன்னா ஆக்சுவல் s ஸ்கொயர் டேர்ம்னு ஒரு பக்கம் எடுக்கிறேன், எல்லாத்துலேருந்து x1 ஆஃப் sன்னு ஒரு பக்கம் தனியாக எடுக்கிறேன் ஓகேங்களா. எடுக்கிறப்ப என்ன ஆகுது, x1 ஆஃப் s தனியாக வெளியே எடுக்கிறப்ப m1 s ஸ்கொயர் ப்ளஸ் b1 ப்ளஸ் b, இந்த பாருங்கள் இப்போ இந்த b1லேருந்து x1 ஆஃப் s எடுத்துக்கிறேன், இந்த bsலேருந்து x1 ஆஃப் எடுக்கிறப்ப ஓகேவா b1 ப்ளஸ் b ஆஃப் s வருது ப்ளஸ் k1 ப்ளஸ் k, இதுலேருந்து x1 ஆஃப் s எடுத்துக்கிறேன், இதுலேருந்து x1 ஆஃப் s எடுக்கிறப்ப k1 ப்ளஸ் k மைனஸ் ரிமைனிங் டேர்ம்லேருந்து x ஆஃப் s எடுக்கிறப்ப bs ப்ளஸ் k ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன்லேருந்து x1 ஆஃப் sலாம் எடுத்துகிட்டு ஒரு ஈக்குவேஷன் மைனஸ் x ஆஃப் s எடுத்துகிட்டு இந்த ஈக்குவேஷன் போகிறப்ப ஈக்குவல் டு 0 வருது. இது நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே. இப்போ இந்த டேர்ம் x ஆஃப் s bs ப்ளஸ் k, இந்த டேர்ம் இன்சைட் கொண்டு வரப்போ ப்ளஸ் ஆகிடுது ஓகேவா. ஸோ எனக்கு x1 ஆஃப் s ஈக்குவல் டு ரிமைனிங் டேர்ம் இன்சைட் கொண்டு வந்துடும். அப்போ x1 ஆஃப் s ஈக்குவல் டு x ஆஃப் s இன்ட்டு bs ப்ளஸ் k டிவைட் பை m1 s ஸ்கொயர் ப்ளஸ் b1 ப்ளஸ் bs ப்ளஸ் k1 ப்ளஸ் k ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்தோன்னா இது எடுத்துக்கிறப்ப எது இன்வால்வ் ஆகுது, இது எடுத்துக்கிறப்ப இந்த m2ஓட ஃபோர்ஸ், இந்த b2 ஃப்ரிக்ஷன் அண்டு k அண்டு b எடுத்துக்கிறப்ப இது என்னென்னா m2 d ஸ்கொயர் x2 ஆஃப் t டிவைட் பை dt, இது fb2 ஈக்குவல் டு b2 x d x2 ஆஃப் t டிவைட் பை dt, இதுக்கு எதிரப்ப k இன்ட்டு x மைனஸ் x1, இதுக்கு b இன்ட்டு d by dt ஆஃப் x of x is a d by dt of x minus x1 of t ஓகேவா. எந்த நோடு அந்த நோடோட பாயிண்ட்டை ஃபஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகேவா. ஓகே இப்போ இந்த 4மே ஆட் பண்ணி இதுக்கு மேலே வந்து இதுக்கு தனியாக ஒரு ஃபோர்ஸ், ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்குது x of t. ஸோ இந்த 4 ஃபோர்ஸ் ஆட் பண்ணி f of tக்கு இவ்வளோ எழுதுங்க. ஸோ f of tக்கு இப்போ x of tக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் x of s, அப்போ f of tக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் f of s ஓகே. ரிமைனிங் டைம் அதே மாதிரி தான் அந்த ஈக்குவேஷன் எழுதுகிறோம் ஓகேவா. ஸோ இந்த ஈக்குவேஷன் எழுதுறப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எழுதுறப்போ இப்படி வருது எனக்கு சரிங்களா. அண்ட் x ஆஃப் s ஒரு பக்கம் எடுத்துட்றேன், x1 ஆஃப் s ஒரு பக்கம் எடுத்துட்றேன், எடுத்துட்டு ஈக்குவல் டு f ஆஃப் s எழுதியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், x1 ஆஃப் s கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்க. இந்த x1 ஆஃப் s தூக்கிட்டு வந்து இந்த x1 ஆஃப் s சப்ஸ்டிட்யூட் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் எனக்கு வரும் ஓகேங்களா. ஓகே இதில் எனக்கு ஆக்சுவலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆனது லாப்லாஸ் ஆஃப் அவுட்புட் ஃபார்ம் டிவைட் பை லாப்லாஸ் ஆஃப் இன்புட் ஃபார்ம். லாப்லாஸ் ஆஃப் இன்புட் ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா f ஆஃப் s, லாப்லாஸ் ஆஃப் அவுட்புட் ஃபார்ம் வந்து எனக்கு என்ன அப்படின்னா x ஆஃப் s ஓகேவா. ஓகே அப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்துலேருந்தும் இப்போ இந்த கீழே இருக்க டேர்மை மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிடுறேன். மல்டிப்ளை பண்ணிட்டு x ஆஃப் s காமனாக வெளியே எடுத்துட்றேன். வெளியே எடுக்கிறப்ப எனக்கு என்ன இருந்தால் இதோ
நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸ் ஆஃப் எஸ் காமன் எடுத்து ரிமைனிங் டேர்ம் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன பண்ணது, எஃப் ஆஃப் எஸ் கீழே கொண்டு வந்துட்டு இது இந்த சைடு கொண்டு போகிறப்ப கீழே நியூமினேட்டர் மாதிரி நியூமினேட்டர் டினாமினேட்டர் வரும். ஸோ எனக்கு இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ஆஃப் எஸ் டைப் எஃப் ஆஃப் எஸ். எஃப் ஆஃப் எஸ்ங்கிறது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்புட்டு, எக்ஸ் ஆஃப் எஸ்ங்கிறது உங்களுக்கு என்னது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட்டு. ஓகேங்களா?